புலவர் அந்தப்புரங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது களைப்பால் அங்கிருக்கும் மரத்தால் அமைக்கப்பட்ட நீண்ட மேசை அமைப்பில் அமர்கின்றார். அவரை அறியாமலேயே அங்கு படுத்து உறங்கி விடுகிறார். புழுதி அதிகமாக இருப்பதால் தூக்கத்திலேயே கையாலேயே விசிறி போல் அசைகின்றார். மன்னர் வந்து பார்த்துவிட்டு உள்ளே சென்று விசிறி எடுத்து வந்து அவருக்கு வீசுகிறார். என்ன மன்னா, இந்த தவறு செய்யலாமா? பாடி பிழைக்கும் ஏழை புலவன் எனக்கு காவலன், நீ வெண்சாமரை வீசுவதா? செழிப்பான செங்கோல் ஏந்த வேண்டிய நின் சிறப்பான கரங்கள் சிறியேன் எனக்கு வெண்சாமரை கொண்டு வீசலாமா? மன்னா, உன் செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணலே, நான் தங்களுக்காகவா வெண்சாமரை வீசினேன்? தவறு. செந்தமிழுக்கல்லவா நான் வெண்சாமரை வீசினேன். என் தாய்மொழியாம் ஏற்றமிகு இலக்கியங்கள் ஈந்த எழில் தமிழுக்கல்லவா நான் வெண்சாமரை வீசினேன். நினைவில் தேனும் நெஞ்சில் வானும் தோன்ற வைக்கும் ஆன்ற அன்னை தமிழுக்கல்லவா நான் வெண்சாமரை வீசினேன். புலவருக்கா வீசினேன்? இல்லை இல்லை. சான்றோனே, வற்றாத பார்க்கடல் போன்ற வளமான உள்ளங்கொண்டவனே, பெற்றெடுத்த தாய் பேசுவதை நீ பேச கேட்ட நான் பாக்கியசாலிதான். நடை தந்து நல்லுடல் தந்து உடை தந்து உள்ளம் தந்து இத்தனை பெரியவனாக்கி எந்த காலத்தாலும் இடர் செய்ய முடியாத கன்னி தமிழன் சுடர் நீ. உன்மேல் தமிழை காத்து விட்டால் காலமெல்லாம் நற்பெருமை சொல்லும் மன்னா. கடல் பொங்கி வந்த போதும் பூமி அறுபட்டு பிளந்த போதும் தென்றல் தீயான போதும் இரவாத தமிழ்தாய் தாரணியுள்ள வரை சந்தனப் போல் மனம் பரப்பி சந்திரன் போல் ஒளி நிரப்பிக் கொண்டிருப்பாள். அதில் உன் பெருமையும் கலந்திருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. தமிழ் காக்கும் புலவரே, தங்களுக்கு வெண்சாமரை வீசினதால் தமிழோடு நான் கலந்திருப்பேன் என்றால் மணிமகுடமும் செங்கோலும் ஏந்திய என் சிரமும் கரமும் அதனை வெறுத்து என் காலமெல்லாம் தங்களுக்கு வெண்சாமரை வீசும் பெருமையை தந்திருங்கள். அந்த பெருமை ஒன்றிலே நாளை சாக இருக்கும் நான் இன்னும் 4000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பேன். மன்னா, உன்னை, உன் அறிவை, தமிழ் பற்றை என்ன சொல்லி பாராட்டுவது, எப்படிதான் புகழ்வது என்று ஏடெழுதும் நானே வார்த்தைகளை தேடி அலைகிறேன். மூடி மறைக்க முடியாத முழுநிலவே, வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வளம் பெற இறைவனை வேண்டுகிறேன். புலவரே, இவர்தான் என் மகன் மணிவண்ணன். புலவரே, இவர் சேனை தளத்திலே செங்குருதி நீர்த்தேக்கி யானை மிதிக்கும் அரும் சேரும் போர்க்களத்திலே சிங்கமென குரல் கொடுத்து சீரியலும் தளபதி மகேந்திரன். உடைபட்ட வாள், நொறுக்கப்பட்ட கேடயம், வெட்டப்பட்ட கவசம், வீரன் களங்கண்டதால் ஏற்பட்ட விளைவு என்பது போல் அவரின் விரிமார்பில் பட்டுள்ள வடுக்கள் போரின் வரலாறு சொல்லும் என்பதை வடுக்கள் கண்டவுடனே நான் அறிந்தேன். குணசேகரா, இங்கே வா. இவர் தளபதியின் தனையன். போர்க்களத்திலே புலி, தூக்கத்திலே கும்பகர்ணன், இரக்கத்திலே தர்மன். நாளை நடக்கப் போவதை இன்றே சொல்லிவிடும் மிகப்பெரிய திறமைசாலி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் அவர் தந்தை என்றால் தனையன் இவராகத்தான் இருக்க வேண்டும். புலிகுகையில் பூனையோ கிளிகூண்டில் எலியோ இருக்கவே முடியாதல்லவா? இவன் என் மகன், பெயர் மணிவண்ணன். செருக்களம் வீரம் படித்து வெளிவந்த குருக்களம். யானை ஏற்றத்திலும் குதிரை ஏற்றத்திலும் தானே தளபதி போல் திறமை பெற்றவன். வேல் தூக்கி விளையாடும் வீரன். அவன் விழி தூக்கி நிற்பதைக் கண்டால் வால் தூக்கி வந்த வேன்றோர் கால் தூக்கி ஓடுவோர் என்பதை முகத்தாலேயே சொல்கின்றாரே. சிந்தனை சிற்பியும் அறிவின் சுடருமான என் ஆலோசகர் மந்திரியும் ராஜ குருவும் இந்நாட்டின் நலனுக்காக என் நண்பன் கஜேந்திரவர்மனை சந்தித்து வர சேர நாட்டிற்கு நான் தான் அனுப்பினேன். உங்களை கண்ட ஆனந்தத்தில் இதை தெரிவிக்க மறந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா, நீர் ஆட்சி செய்யும் இந்நாட்டில் இப்படிப்பட்ட திறமை உள்ளவர்கள் வளர்ந்து வர இறைவன் அருள்வாராக.